தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக 3 கிரகங்களுடைய பயிற்சியை சொல்லி வந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பயிற்சி தான். குரு பயிற்சியா இருந்தாலும் சரிங்க, சனி பயிற்சியா இருந்தாலும் கூட, ராகுகேது பயிற்சி வரைக்கும் வக்ரம் அடைவதில்லை. ஏன்னா அவர் வக்ரகதியில தானே இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஜூலை மாதம் 26 அல்லது 27 இந்த இடைப்பட்ட காலத்துல சனி பகவான் வக்ரம் அடைகின்றார். ஒரு அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராசி விட்டு ராசி, கண்டம் விட்டு கண்டம் தாவுறது மாதிரி ராசி விட்டு ராசி அவர் வரலைங்க. அதாவது மீன ராசி, மீனத்துல பொறுத்த வரைக்கும் அவர் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகின்றார். கும்பத்திற்கும் மீனத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல அவர் பயிற்சியாகி வக்ரமாகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் சந்திக்கணும். இது எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? அந்த வகையில் பார்க்கும்போது எங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை தானே. அதாவது எல்லாம் இருக்குங்க, நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட அதை நல்ல முறையில் நடத்த முடியாத ஒரு போராட்ட களம்தான். நல்ல கணவன் மனைவி உறவு இருந்தாலும் கூட அதுல ஏனோ ஒரு தயக்கம், ஒருவருக்குள் ஒரு எரிச்சல் கோபத்தை சந்திக்கின்றோம். நல்ல பிள்ளைகள் அமையவில்லையே என்று கலங்குகின்றோம். அமைந்த பிள்ளைகளும் அவ்வாறு இல்லையே என்றெல்லாம் போராடுகின்றோம். போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாக, போர்க்களம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் இந்த வாழ்வு எனக்கு அமைந்து விட்டதே என்றெல்லாம் பார்க்கின்றோம். எல்லோருடைய வாழ்வுகளுமே அதிர்ஷ்ட மழை அடிப்பதில்லை, அதிர்ஷ்ட காற்று வீசுவதில்லை. ஆனாலும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாதா என்று நாம் கலங்கி இருக்கின்றோம். கலங்கி இருக்கும் போது இறைவன் திருப்பாதத்தை நோக்கி நகர்கின்றோம். அதனுடைய தான் 2 கண்கள்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இறைவன் மீது வைத்த நம்பிக்கை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது வைத்த நம்பிக்கை. கண்கள் 2 இருந்தாலும் கூட பார்வை ஒன்றாக இருப்பதை போலத்தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி. அந்த வகையில பார்க்கும்போது சனி வக்ர பயிற்சி, இந்த வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை தருமானா கண்டிப்பா தரும். ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு கிரகம் ஒரு கொஞ்சம் அசைஞ்சா கூட போதும், நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை தந்துவிடும். அந்த வகையில பார்க்கும்போது சிம்மம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அஷ்டம சனியாக இருக்கின்றது. அதெல்லாம் இருந்துட்டு போதுங்க. அஷ்டம சனியோ, ஜென்ம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, பாத சனியோ, அதெல்லாம் இருந்துட்டு போதுங்க. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஏதோ ஒரு சக்தி நமக்கு உதவும். அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம், கர்மாவிற்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும்போது நீதிமான் என்றுதான் சொல்வேன். அந்த வகையில பயமே வேண்டாம், முதல்ல பயத்தை துடைத்து விடுங்கள். நம்பிக்கையை தரக்கூடியவனும் சனி பகவான் தான். அதனாலதான் நான் திருத்தணியில பாதசனி ஆலயம் கட்டி சேவை செய்து வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் மீது எனக்கு அதீதமான ஈடுபாடு. பயமே வேண்டாங்க. சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, சாட்சிக்காரங்காலில் விடதை விட சண்டைக்காரங்காலில் விடலான்னு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சனி வக்ர பயிற்சி சிம்மத்திற்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு மாற்றத்தை, எந்த விதமான ஒரு வாய்ப்பை தரும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்றுதான் சொல்லுவேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியில எந்த விதமான ஒரு மாற்றத்தை தருவார் என்பது அஷ்டம சனியாகத்தான் இருக்கின்றார். அஷ்டம சனியினுடைய ஆட்டம், அந்த ஆட்டத்துல தான் நடுநடுங்கி போனீர்கள். எதை இழப்பது, எதை நம் கைவிட்டு போய்விடுமோ என்று கலங்கிய ஒரு காலகட்டம். அருமையான ஒரு சந்தர்ப்பம், அருமையான ஒரு வாய்ப்புங்க, அருமையான ஒரு சந்தர்ப்பம், அருமையான ஒரு வாய்ப்பைத்தான் சனி வக்ர பயிற்சியில சிம்மம் சந்திக்க போகின்றது. கண்டக சனியினுடைய தாக்கம் மாறி மாறி அஷ்டம சனியின் தொடக்கம் வக்ரம். அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். பேச்சில கவனமாக இருந்து விட்டாலே போதும். சனி பகவானுடைய பாதிப்பு முழுமையாக இல்லைங்க. வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் இழந்திருக்கீங்க தெரியுமா? பிறருக்கு உதவி செய்து, பிறருக்கு சுமை தாங்கியாக இருந்து, பிறருடைய நட்கள் உங்களுக்காக ஒரு நாளாவே யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? உங்க நிலைமையை ஒரு நாளை யோசிச்சு பார்த்தீர்கள். தன்னலம் கருதாத சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்துல நீங்க பேச்சில கவனமா இருங்க. அதே நேரத்துல தொழில நிதானமா இருங்க. கொஞ்சம் அந்த ஒரு 138 நாட்கள் நிதானமாக இருந்து விட்டால் வேகம் எடுத்து விடும். நல்ல முறையில உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தை தொழில அடைவதற்கான சூழ்நிலையே இந்த சனி பகவானே அமைத்து தருவார். சிம்மராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பமா? ஆமா. அதே நேரத்துல வக்ர சனி தரும் விசித்திர பலன்கள். இந்த வக்ர சனி ஒரு விசித்திரமான பலன்களை தரப்போகின்றது. தொழில, வாழ்க்கையில, குடும்பத்துல எதிர்பாராத நற்பலனை தரப்போகின்றது. மனதுல மட்டுமல்ல, உடல்ல மட்டுமல்ல, ஒரு அமைதியான சந்தோஷமான காற்று வீச தொடங்க போகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான பரிகாரங்கள்னு பாத்தீங்கன்னா,
எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். மனதையும் வாக்கையும் சரியாக வைத்துக் கொண்டாலே போதும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பணம், பதவி, பாராட்டு, சிம்மத்திற்கு சனியின் வக்ரகாலம் தருகின்ற ஒரு நல்ல யோக பலன் தான். இதுவரை எதையுமே அனுபவிக்க முடியாத பிறர் அனுபவித்தை பார்த்து பார்த்து கலங்கின்ற உங்களுக்கு எல்லாம் பொண்ணும் பொருளும் மட்டுமல்ல, பதவி உயர்வு மட்டுமல்ல, குடும்பத்துல நிம்மதி மட்டுமல்ல, அத்தனையும் மொத்தமாக தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த காலம் குறுகிய காலம் தான். 138. கவலையே பட வேண்டாம். கடந்த காலத்தினுடைய எதிர்ப்புகளையும் ஏமாற்றத்தையும் ஈடு செய்கின்ற, எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி சிம்மத்துக்கு தருகின்றது. அதே நேரத்தில் சனியுடைய வக்ர காலம் என்னெல்லாம் தரும்னு பாத்தீங்களா? இழந்ததை தரும். இதுல 1000 அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. எதை இழந்தீர்கள்? இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ. இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்துல சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைத்து தரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா சனியினுடைய பாதிப்பில் இருந்த ஒரு நிம்மதி தரக்கூடியது. குரு பகவான் தர மருந்ததை குரு பகவான் கொடுக்க மறந்ததை கொடுக்க வைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள், நல்ல தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத திசையில் இருந்து பொண்ணும் பொருளும் வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். தடைபட்டு போன திருமணம் தடை நீங்கி பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்வு அமையும். திருமணம், காதல் திருமணமா இருந்தாலும், பொதுவா பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் அது நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளால நிம்மதி இழந்து தவித்தவங்களுக்கு பிள்ளைகளால ஒரு நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான ஒரு இது. என்னுடைய வாழ்க்கைக்கு எது தடை? இதுதான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கைக்கு எது தடை, எது பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை சனி பகவானே குருவாக இருந்து உங்களுக்கு போதிப்பார். குறிப்பா பார்த்தீங்கன்னா மறைமுகமான சில வித்தைகள், மறைமுகமான வித்தைகளால மறைமுகமான மனிதர்களால் வரக்கூடிய பாதிப்பில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லுவேன். காரணம், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து போராடி ஓய்ந்த உங்களுக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம், அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்ட சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அஷ்டம சனியெல்லாம் பார்க்காதீங்க. சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா, சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு இல்லவா? அந்த வகையில முடிந்தவரை இந்த காலகட்டத்துல வல்லப கணபதின்னு சொல்லுவாங்க. அருமையான ஒரு மகா சக்தி. ஏன்னா இந்த அஷ்டம சனி பாதிப்புகள் வரும்பொழுதெல்லாம் இந்த ஆலயம் சென்று வணங்குகள் என்பேன். அந்த ஆலயம் தான் திருச்சி திருவானைக்கா ஆலயத்துல பாத்தீங்கன்னா சுற்றி வரக்கூடிய பிரகாரத்துல வல்லப கணபதிக்குன்னு ஒரு இடம் உள்ளது. அந்த இடத்துல சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. அங்கு சென்று வர முடியவில்லையா, வீட்டிலேயே ஒரு மஞ்சளோ ஒரு சாணியோ பிள்ளையாரை பிடித்து வைத்து அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான யோக பலனை தரும். குறிப்பா செவ்வாய்க்கிழமை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நான் நிறைய பேர் சென்று வழிபடுதல் என்று கை காட்டிய இடம் தான் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை முழுமையா சரணடைஞ்சினீங்க. என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த வலியும் வேதனையை என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு ஒரு நிம்மதியை தாய் என்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் மனமுருக பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க. முடிந்தாலும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்க. நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி சனி வக்ர பயிற்சி தான். தொழில குடும்பத்துல வாய்ப்புகள் இல்லாமல் கலக்கியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய காலமாக இந்த காலம் சிம்மராசிக்கு அமையும். குறிப்பா சொல்ல போனா இதெல்லாம் சொல்லிட்டு முடித்து விடலாம் இதோடு அப்படின்னு பார்த்தா, இந்த சனி வக்ர பயிற்சியில அதிக நற்பலனை தரக்கூடியதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்லுகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்புங்க. உத்தியோகத்துல நல்ல திட்டங்கள், மதிநுட்பமான திட்டங்களை எல்லாம் தீட்டுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். இது ஒண்ணுதான். இந்த காலகட்டத்துல சனி வக்ர பயிற்சி காலத்துல நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் அல்லவா, அமைதியாக இருந்து விட்டாலே போதும். தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே நிறைய இழப்புகளையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்காமல் போய்விடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னேன் அல்லவா, சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுகின்ற துணிச்சல் பிறக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவுவார்கள். குறிப்பா ஆன்மீக வழிபாடுகளை ஈடுபாடு கூடும். ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, குலதெய்வ ஆலயம் சென்று வழிபடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைத்து தெரியும். அஷ்டம சனியின் நிழல்படுவதால ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஏன்னா பெரும்பாலான இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனி காலகட்டத்துல உடல்நிலை பாதிக்கப்படும். இது ஏன் பாதிக்கப்பட்ட, எப்படி பாதிக்கப்பட்டது, இடம் புரியாத ஒரு கலக்கம். கவலைப்படாதீர்கள், அந்த நிலை மாறும். கூட்டு வியாபாரத்துல கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்திருந்துங்கள். கூட்டு வியாபாரம் செய்வர்கள் ஒருவர் அனுசரித்து செல்வது
இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு வழியில சில சட்ட சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்து விடுங்கள். விழிப்புணர்வு தேவை. காரணம் என்னன்னா, மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை எப்படி வரும், எதனால வரும், யாரால வரும் சொல்ல முடியாது அல்லவா? அதற்கான தீர்வு அமைகின்ற ஒரு நற்காலமாகத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைகின்றது. யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ முயற்சிக்க வேண்டாம். வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு காலம் இந்த 138 நாட்கள் உங்களுக்கு தான். வீண் அலைச்சல்களை மன உணர்ச்சிகளை ஏற்பட்டாலும் கூட அதை மாற்றுகின்ற தன்மை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைத்து தரும்.